ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார், சபையோடு கூட பேசுகிறார். நாங்கள் இன்னும் திருந்துறதுக்கு இடங்கள் உண்டு. நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கவனித்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு என்னத்தை கற்பித்து கொடுக்கிறார் என்று நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்தான். அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது என்றால் 2 தீமோத்தேயு 1:7 நமக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். முதலாவது இந்த வசனத்தை நாங்கள் கவனிப்போமா இருந்தால், பயம் உள்ள ஆவி, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி, மனுஷன் ஆவி எந்த நேரம் பயத்தோடு தான் இருக்கும். என்ன என்றாலும் எங்களுடைய ஹெல்த் கேர் எடுப்போம்னா அதை பற்றி தச்சமையும் ஏதாவது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் காய்ச்சல் அப்படி இப்படி வந்துட்டோம், இல்லாட்டி எங்கேயும் விழுந்து எழும்பிட்டோம் என்றாலும் உடனே நாங்கள் பயந்துடுவோம். அதே மாதிரி எங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனை நாங்கள் எடுப்போமா இருந்தால் அதுலேயே நாங்கள் எப்படியாவது பயந்துடுவோம். திடீரென்று ஏதாவது ஒரு கடிதம் எங்களை வீட்டை வந்துடும், இவ்வளோ காசை கட்டுன்றாலும் அதுக்கும் எங்களுக்கு எல்லாம் ஆடி போகும். இப்படியெல்லாம் நாங்கள் பயந்து ஜீவித்து கொண்டிருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் பலம் உள்ளவராயிருக்கிறார். இது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் அநேக தரம் நாங்கள் பார்த்தோம். இது என்னத்துக்கு திருப்ப உங்களுக்கு இந்த சபைக்கு, இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடும் கூட ஆண்டவர் பேசுகிறார் என்றால், நான் அடிக்கடி சொல்வேன், ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கடந்து போகிறோம். ஒவ்வொரு வருஷத்துலேயும் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில் எங்கே நிற்கிறோம்ன்றதை நாங்கள் எங்களை செக் பண்ணிக்கொள்ளும். நான் முதல் படியில் தானே நிற்கிறேன் ஆவிக்குரிய ரீதியில், இல்லாட்டி நான் அடுத்த படிக்கு போயிட்டேன். இது என்னன்னு நான் விளங்கி கொள்ளலாம் என்றால், நான் தேவனுடைய ஆவினால் நான் நடத்தப்படுகிறவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்களை வித்தியாசமாக அறிந்து கொள்ளலாம். சபையில் அவர்கள் சத்தம் போடாமல் நிற்க மாட்டேனோம், துதித்து கொண்டே இருப்பினோம். அவருக்கு, அதாவது அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல்களை கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார். இது உங்களோட பிரைவேட்டாக உங்களோட குடும்பத்துக்கு தான் தனியாக இல்லை, சபைக்குரிய வெளிப்படுத்தலையும் ஆண்டவர் கொடுப்பார். நாங்கள் சபையாக ஒரு குடும்பமாக இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சபைக்குள்ள இருக்கிறவர்கள் தான் தேவனிடத்தில் ராட்சியத்துக்குள்ள கடந்து செல்ல போகிறார். ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை விட்டு விடாதிருங்கள். யாரெல்லாம் சபைக்கு வழியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது சொல்லப்படலை. நாங்கள் வெளிப்படுத்தலில் நாங்கள் பார்ப்போமா, 7 சபைகளுக்கு எழுதுகிறதான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதில் ஒவ்வொன்றிலும் சொல்லிக்கல, உன்னுடைய ஆதி அன்பை நீ இழந்தாய். ஒவ்வொரு சபைகளுக்கும் வார்னிங்காக கொடுக்கப்படுகிற காரியம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இருக்கிறார் நாங்கள் எங்களோட வாயினால் நாங்கள் அறிக்கை பெற்று கொண்டிருக்கிறோன்னா நாங்கள் அதில் அப்படி ரியாக்ட் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரோட நாங்கள் வாழுகிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் விடியாலுமே நாங்கள் ப்ரே பண்ணுறோம், நாங்கள் வேதம் வாசிக்கிறோம், எங்களோட பைபிள் டைம் இருக்குது, நாங்கள் ஜெபத்துக்கு போகிறோம், கூட்டங்களுக்கு வருகிறோம், ஞாயிற்றுக்கிழமை சேவிச்சுக்கெல்லாம் வருகிறோம். ஆனால் இது ஒரு பழக்க தோஷமாக எங்களுக்கு இருக்கக்கூடாது. இதிலே நாங்கள் தினமும் நாள்தோறும் அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாள்தோறும் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள். ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் தர்றாங்க. அதாவது மனிதன் ஜெபத்துக்கு போயிருந்தா முதலாவது ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆசீர்வாதம், ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆசீர்வாதம். அதுதான் இதுதான். எசேக்கியா பிரான்சிஸ் அவர் 90ஆம் ஆண்டு காலத்தில் இங்கே வந்திருந்தார். அந்த காலத்தில் வந்திருந்த போது நாங்கள் ஒரு 3 நாள் கூட்டம் நடத்தினோம். அதில் அழகாக சொன்னார், அவர் நல்லா நடிச்சு காட்டுவார். காக்கா காக்கா மை கொண்டு வா, இதான் தமிழ்ன்ற பாட்டு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற பாட்டு. காக்கா காக்கா மை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா. இதே மாதிரி தான் நாங்களும் என்ன செய்கிறோம், ஆண்டவரை எனக்கு அது தாரம் இதை தாரம். நான் ஆவிக்குரிய ரீதியில் நான் வளர்றது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆண்டவர் அதைத்தான். அப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்ன, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சரி, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இடத்துல வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் இப்படியே கம்மண்டு இருப்போமா? நாங்கள் துள்ளி குதிப்போமா? தாவீது என்ன செய்தார்? நாங்கள் எங்களுடைய ஆவியை அடக்கி வச்சிருக்கிறோம். எங்களுடைய ஆவியை நாங்கள் அடக்கி வச்சிருக்கோம். இவ்வளவு தான்.
இவ்வளவு தான் என்னால் சத்தம் போட முடியும், இவ்வளவு தான் என்னால் சத்தம் போட்டு துதிக்க முடியும், இவ்வளவு தான் நான் வாயத்திலிருந்து பாட்டு படிக்க முடியும், என்னுடைய கையில் வருகிற ஓசை இவ்வளவு தான் நினச்சி அப்படி கட்டுப்பாடாக இருக்கிறோம். நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் ஃப்ரீயாக ஆண்டவரை துதிக்கணும். ஃப்ரீயாக நாங்கள் எங்களுடைய ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், நவமான பாஷைகளை தருவார்னு சொல்லியிருக்கிறார். அந்நிய பாஷைகளை விரும்ப வேண்டும். நாங்கள் அந்நிய பாஷைகளை தனிய விரும்புகிறதில் கொடுக்கப்பட்ட வரங்கள் என்றால் நாங்கள் ஆவியானவர்னால் கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு ஆவியானவர் கூட கொடுக்கப்படுகிற வரங்கள் அநேகம். நாங்கள் கடந்த நாட்களிலும் கூட நாங்கள் பார்த்தது என்ன, அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறான். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். இந்த 2 காரியத்தில் நாங்கள் கண்ணும் கருத்துமா இருக்கோம். அச்சாரமாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், முத்திரையாக கொடுக்கப்பட்டவர். நாங்கள் போன மாதம் நாங்கள் பார்த்தோம் 7 அடையாளங்களை குறித்து, ஆவியானவரை குறித்து எழுதப்பட்ட 7 அடையாளங்கள். 7 தான் தனியாக 2 இல்லை. நாங்கள் 7 மினிமியர் பாட்ட தேவையில்லை. இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் மெசேஜில் கேட்போமா இருந்தால், வேதத்தை நாங்கள் தியானிப்போமா இருந்தால், வேதத்தை தியானிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் நீங்கள் ஒதுக்கணும். நாங்கள் டெய்லி வாசிக்கிற எங்களோட ஒரு பகுதி, அதை விட கிழமையில் ஒருக்கா 2 தரமாவது 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் வேதத்தோடு நினைக்கிறதுக்கு ஒரு கொப்பியும் பெண்ணுமா பக்கத்தில் இருக்கணும். அதாவது தேடி தேடி வாசிக்கணும். உங்களுடைய ஜெபங்கள் எப்படியாக மாற வேண்டும்? எப்படி? ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய வேதத்தின் ஆழங்களை எனக்கு வெளிப்படுத்தும். இப்படியாக மாற வேண்டும். நாங்கள் இங்கே வந்து மெசேஜை கொடுத்துட்டு போகிறதுல அது ஆண்டவருடைய ஆவியானவர் கொடுக்குற அந்த வார்த்தைகளை தான் நாங்கள் அந்த இடத்துல கொடுக்குறோம். ஆவியானவர் பேசுகிறதை தான் இந்த சபைக்கு நாங்கள் கொடுக்குறோம். இப்படியாக நாங்கள் வாசித்து கொண்டு போவோமா இருந்தால், பயம் உள்ள ஆவியை குறித்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால், சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போம், கவனிப்போம். 3வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். பாருங்க, அப்ப எனக்கு விரோதமாக வருகிற 16,000 பேருக்கு நான் பயப்படேன். அப்ப எனக்கு விரோதமாக என்ன? உங்களை நீங்க ஏதோ களத்தில் நிற்கிறீங்க, உங்களை தேடி எல்லாரும் வர்றாங்கன்னு அப்படி இல்லை. நான் எங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி கொடி பிடிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒருவரே எங்களுக்கு வெற்றி கொடிப்பார். அவர் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆனா எனக்காகவும் ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார் என்றதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. நாங்கள் அதுல சொந்தம் கொண்டாடுவோம். எப்படியாக எல்லாம் நாங்கள் இதுல சொந்தம் கொண்டாடுறோம். என்னதுல? நாள்தோறும் உம்முடைய கிருபை பெரிதா இருக்கிறது, நாள்தோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறதுன்னு சொல்லி அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறது போல ஆண்டவர் ஆவியானவர் எனக்காக வெற்றி கொடி பிடிக்கிறார். அல்லேலூயா. என்னதான் வந்தாலும் ஏதுதான் வந்தாலும் ஆவியானவர் எனக்கு வெற்றி கொடி பிடிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அடுத்த வசனத்தில் நாங்கள் இன்றைக்கு வாசித்த சங்கீத புஸ்தகத்திலே 91வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இதெல்லாம் ஒரு பயத்தை கொண்டிருக்கிறதான ஒரு காரியம். ஒரு பயத்தை எங்களுக்கு கொண்டிருக்கிறானா, இதையும் மேற்கொள்ளுறதுக்கு ஆண்டவர் தந்தது பலத்தின் ஆவி. இதையும் மேற்கொள்ளுறதுக்கு ஆண்டவர் தந்தது என்ன? பலத்தின் ஆவி. பலத்தின் ஆவியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி தான் நீதிமொழிகளில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது. 3வது அதிகாரம் 24வது வசனம். நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தைகள். யாருக்கெல்லாம் நித்திரை கொள்றது கஷ்டமா இருக்கோ வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் கொடுத்த வசனம், நீ படுக்கும் போது நீ பயப்படாதிருப்பாய். எத்தனை பேர் எல்லாம் நித்திரைக்கு போகும்போது எத்தனையோ யோசனைகளோட போவோம். நாளைக்கு என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நாளைய குறித்து நீ கவலைப்படாது. நாளைய நாள் அதுக்காக கவலைப்படும். ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடித்துட்டார், சிலுவையிலே செய்து முடித்துட்டார். நாங்கள்
அதாவது விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது எங்களுடைய வாயின் அறிக்கை அதில் தான் இருக்குது. ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த வேலையை தந்ததுக்கு நன்றி, நீர் எனக்கு இந்த விசாவை தந்ததுக்கு நன்றி, நீர் என்னுடைய தேவைகளை சந்தித்ததுக்கு, இப்படியாக நான் சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு தமிழாக்கள் நாங்கள் தமிழர் என்ற நாடி நான் அதை குற்றமாக சொல்லல, அந்த மென்டாலிட்டியோட தா 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 தான்னு கேட்காதீங்க. தந்துட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எங்களை கொஞ்சம் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். என்னென்னா ஆவியானவர் எங்களோட பேசுகிறார். ஆவியானவர் பேசிக்கல நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க சுயம் எங்களில் சாம்பலாய் மாற வேண்டும். சுத்த ஆவியான எங்களுக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். எங்களை அதாவது எங்களை தேடி ஜனங்கள் வந்து கேட்கணும், உனக்குள்ள என்ன வித்தியாசம்? அல்லாட்டி அவங்க பிரச்சனையோடு இருந்து அவங்க வந்து எங்கிட்ட கேட்டு இதுக்காக ஜெபியுங்க, இதுக்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியான ஒரு பாத்திரமாக நாங்கள் மாற வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்கள் வந்து 4 பாட்டை படிச்சுட்டு நல்ல மெசேஜ் ஒன்று கேட்டுட்டு பூராக்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் ஒவ்வொரு தரம் கிறிஸ்துவில் சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோட சரீரம் சும்மா இருக்கிற சரீரம் அல்ல. அது கண்ணுக்கு கண்ணாயும் வாய்க்கு வாயாயும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் வாயாக இருப்போம்னா நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறவராக இருக்கோம். அற்புதங்களை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படியான ஒரு ஒரு எங்களுடைய வாழ்க்கை, அதாவது சொல்லப்போனால் ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லியிருக்கிற எங்களுடைய இந்த மனிதனாகிய உடம்பு, நான் எங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க சில வேளையில் நாங்கள் எங்களை மறந்து எங்களுடைய மாம்சத்திலே தான் எங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க இருக்கும். நான் வேலைக்கு போகணும், நான் அது செய்யணும், இது செய்யணும், நல்லா உடுக்கணும், நல்லா சாப்பிடணும், இதுக்குள்ளே இருப்பேன். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் மறந்து விடுகிறோம். எங்களுடைய மாம்சம் பரலோகத்துக்கு போக போகிறதில்லை. எங்களுடைய மாம்சம் பரலோகத்துக்கு போக போகிறதில்லை. எங்களுடைய ஆவிதான் எங்களுடைய அப்பா இடத்துல போகுது. அதுக்கேற்ற மாதிரிக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துக்களை நாங்கள் வாழுகிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சில வேளையில் நாங்கள் கேட்டது போல் நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் பாயில் நாங்கள் எங்களை மறந்து ஏதோ நாங்கள் போகிறோம் வாரோம்ன்ற மாதிரிக்கு இருக்காமல் விழிப்படைந்து தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. பாருங்கள், எபேசியரில் என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முதல் நாங்கள் பார்ப்போம், நாங்கள் பயத்தை பற்றி பார்த்தோம். அதாவது எங்களோட ஆவியெல்லாம் பயமாக தான் இருக்குது. நாங்கள் என்னத்தை எடுத்தாலும் பயப்படுறவர்களாக இருப்போம். ஆனால் ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அவர் பலத்தை தருகிறவராக இருக்கிறார். இந்த பலத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். எப்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய பலத்தை கொடுக்கிறார். இதில் எனக்கு ஞாபகத்தில் முதலாவது வர்ற வசனம் என்னென்றால், அப்போஸ்தலர் 2:8 சொல்லப்படுகிறது, ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அதுக்கு பிறகுதான் மிச்ச காரியங்கள் எல்லாம். முதல் பலன். அப்போ ஆவியானவர் வரைக்குள்ள பலன் அடைகிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், நாங்கள் பலன் அடைகிறோம். நாங்கள் என்ன செய்யறோம்னா ஆவியானவர் இருக்கிறன்றே மறந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே இருக்கக்கூடாது. நாங்கள் ஆவியானவரை நாங்கள் எந்த நேரமும் எந்த நிமிஷமும் ஞாபகத்துக்கு வரைக்கும் ஆவியானவர் பற்றி ஞாபகத்துக்கு வரைக்கும் நீங்கள் தொடங்கணும். ஆவியானவரோட நீங்கள் கதைக்கிறதுக்கு அவரை நாங்கள் ஆக்டிவேரன் பண்ணாட்டிக்கு அவர் அப்படியே சும்மா தான் இருப்பார். எங்களுக்குள்ள ஆவியானவர் இருப்பார். அப்படியே என்னண்டு அவர் டைமை பார்த்து கொண்டிருப்பார். இவர் எப்போ நித்திரையிலேருந்து முழிக்க போகிறாருன்ற மாதிரிக்கு அவர் பார்த்து கொண்டிருப்பார். நித்திரையிலேண்டா நான் உண்மையான நித்திரையில் இல்லை, அதாவது நாங்கள் பட்ட பகலில் நாங்கள் கொள்ளுற நித்திரை என்னண்டு ஆவியானவர் மறந்து நாங்கள் எங்கட வாட்டில் நாங்கள் எங்கட வேலையிலெல்லாம் பார்த்து கொண்டு எது பிரச்சனை வந்தால் நாங்கள் உடனே 4-5 பேர்கிட்ட கேட்டு இது எப்படியாக இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்து விடலாம்னு சொல்லி அப்படியா உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட முதல் நீங்கள் கேளுக்கணும். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு முடிவு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு ஆவியானவர் இல்லை, தேவனுடைய ஆவியானவர். அவர் எங்கே வெளிப்படுறார்? பைபிளில் எங்கே வெளிப்படுறார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வெளிப்படுறார். அது சரிதானே? அந்த ஆதியாகமத்திலிருந்து, அதாவது பழைய ஏற்பாடு முழுக்க அவர் அந்தந்த காலத்திலே வந்து அந்தந்த அரசர்களோடு
ராஜாக்களோடு தேவ மனிதர்களோடு தன்னுடைய காரியங்களை செய்து முடிக்கிறதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்க போகிற பிக் பிக்சர் இதுதான். அதாவது ஆதி ஆமத்திலிருந்து அவர் தொடக்கத்திலிருந்து அவர் இருக்கிறார். அவர் ஏதோ இடையில வர இல்லை, அவர் தொடக்கத்திலிருந்தே இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் 3 பேரும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர்களாக இருக்கிறார். அவர்கள் இதை இன்னும் டீப்பாக நாங்கள் போகலாம். ஆனால் அவர் தொடக்கத்திலே இருந்து ஆவி, அதாவது என்னென்று எழுதப்பட்டிருப்பது, பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். உலகம் எங்களுக்கு கொடுக்குற என்ன பிரச்சனை படத்தை என்னது கொடுக்குது, என்னண்டு உவக்குனல்லா, அதாவது ஏதோ ரெண்டு இதுகள் வந்து இடிபட்டது நாடி உலகம் உண்டாக்கப்பட்டது. இதான் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறது. எது எப்படியா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை இன்னொன்று சொல்லுகிறது, என்னண்டு வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. இதை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போமாண்டா, ஆவியானவரே வார்த்தையாக இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் தான் நாங்கள் அவருடைய, அதாவது எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய பைபிளை நாங்கள் தேடி தேடி வாசித்து நாங்கள் எங்களுடைய மனதில் எடுத்துக்கொள்வோம். பைபிள் என்ன டைம் இருக்குத்தானுட்டு பூட்டி வச்சுட்டு யாரும் வாசிச்சேன் நான் தானு சொல்லக்கூடாது. நான் முழுக்க பைபிளை கதைக்க போனால் சில பேர் சொல்லுவாங்க நான் பைபிளே எல்லாம் முடிச்சுட்டேன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் காணோம். வாழ்க்கையில் நாங்கள் அதை காணோம். பைபிளை ஒருக்கா வாசிச்சுட்டு முடிக்கிற காரியம் அல்ல, தினமும் வாசிக்கணும். தேனிலும் இனிமையான அவருடைய வார்த்தைகள் அதிமதுரம். தேனிலும் இனிமையான அவருடைய வார்த்தைகள் எந்த நேரமும் எந்த சிச்சுவேஷனிலும் எங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை எங்களை தாங்குகிறதா இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை எங்களை வழி நடத்துகிறதா இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில நாங்கள் சாயக்கூடியதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? எங்களுக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பு தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த அன்பு தான் நாங்கள் மற்றவர்களை நேசிக்க கூடியதான ஒரு வழியை எங்களுக்குள்ளே ஆயத்தப்படுத்தினது. அது மட்டும் நாங்கள் மற்றவரை கண்டா எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் இங்கால பக்கமாக போயிடுவோம். அந்த சிஸ்டரை கண்டா பிடிக்காது, இந்த பிரதரை கண்டா பிடிக்காது. அதாவது சேர்ச்சுக்களை நான் உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். நாங்கள் என்ன செய்யணும்? யார் தான் என்றாலும், அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் என்றாலும் நாங்கள் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவராக இருக்க வேண்டும். அது நாங்கள் அப்படி செய்வோமா இருந்தால் எங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதை நாங்கள் உணர்றோம். உங்களுடைய எதிராளிகளுக்காகவும் ஜெபம் பண்ண சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உங்களுடைய எதிராளிகளுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண, அந்த உள்ளமும் கூட ஆவியானவர்னால் உருவாக்கப்படுகிற ஒரு உள்ளம். அவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். தெளிந்த புத்தியை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நாங்கள் அது என்னென்று சொல்லலாம். நாங்கள் தெளிந்த புத்தியை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். அமைதியான நன்கு சமநிலையான மனம் மற்றும் சுய கட்டுப்பாடு. சுயநிலை, அதாவது சுயநிலையாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு உள்ளம் எங்களுக்கு வேணும். ஒரு சுயநலவாதியாக நாங்கள் இருக்கக்கூடாது. எனக்குத்தான் என்று இருக்கக்கூடாது. எங்கிட்ட இருக்கிறத நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு அமைதியான நிலை. சில பேருக்கு அதாவது எங்களோட பிளட் ப்ரெஷர்களை நீங்கள் செக் பண்ணுறாங்க, சில பேர் இருப்பீங்க. செக் பண்ணி பார்த்தா அதில் கீழுக்கு போட்டிருக்கும் ஸ்ட்ரெஸ்ன்னு அடித்தான், நீங்கள் உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ன்னு அடித்தான் உங்களுக்கு பிபி நல்ல ஹையாக இருக்குன்னு சொல்லி. அமைதியிலான நிலைமை யார்கிட்ட? தேவாவியானவர் எங்களுக்கு கொடுக்கிறது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தால் அவர் பார்த்து கொள்வார். அவர் என்னை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை பார்த்து கொள்வார். அவரிடத்தில் நாங்கள் முற்று முழுதுமாக ஒப்பு கொடுப்போம். இப்படியாக நாங்கள் ஒரு
ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஆண்டவர் திரும்பவும் திரும்பவுமாக சொல்லுறது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர்களை கொடுத்திருக்கிறார். இப்படியான ஒரு சலாக்கியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இப்படியான ஒரு பெரிய பொக்கிஷம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது, இதை நாங்கள் கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. இதில் நாங்கள் இன்னும் டீப்பாக நாங்கள் ஆவியானவரோடு எந்த நேரம் நாங்கள் எப்படியெல்லாம், அதாவது நாங்கள் வீட்டில் இருக்கிற ஆக்களோட நாங்கள் பேசுகிறதுக்கு நாங்கள் பெருசாக கதைக்க மாட்டோம். ஓகே, புருஷன் கொஞ்சம் அவர்கள் சில வழியில் 1-2 காரியங்களை செய்து அவள் கதைச்சு கொள்ளினோம். ஆனால் அவ்வளோத்துக்கு அதுக்கும் டீப்பாக நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோட நாங்கள் போவோம். பெனியின் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தில் பேரே வந்து குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். விடிய எழும்பின உடனே நாங்கள் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். அம்மா அப்பாவுக்கு குட் மார்னிங் சொல்கிறோமோ இல்லையோ, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு குட் மார்னிங் சொல்லும். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நீங்கள் குட் மார்னிங் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அம்மா அப்பாவும் குட் மார்னிங்கே சொல்லுவீங்க. ஆமே, அப்படியாக ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும். அப்படியான ஒரு தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். எபேசியரில் நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் கவனிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அதாவது எங்களுடைய உள்ளான மனுஷனிலே நாங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அதாவது இந்த பலன் இல்லை, எங்களுடைய உள்ளான மனுஷனில் பலப்படும். உள்ளான மனுஷனில் நாங்கள் பலப்பட்டோம்னா எங்களுக்கு என்னதான் நடந்தாலும் ஏதுதான் நடந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். இந்த வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து புறப்படும். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்லுவோம், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை இறுதி வரை காப்பார், அவர் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், என்னுடைய கண்கள் அவரை காணும். ஹல்லேலூயா. இப்படியான ஒரு உறுதியோடு கூட நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஆண்டவர் சிந்தின இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசினது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம், இந்த பாவ உலகத்திலிருந்து மீட்கப்பட்டோம். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டோம். அந்த கழுவப்பட்ட காரியம் அப்படியே ஒரு இடத்துல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சபையை தந்து ஒரு சீட்டை தந்து அதில் இரு, நீ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வா, மெசேஜர்கள் அப்படியே வீட்டை கொண்டு வைக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை வச்சிருக்கல. நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நாங்கள் எழும்பி பிரகாசித்து மற்றவர்களையும் நாங்கள் ஆண்டவர்களை கொண்டுற ஒரு வாஞ்சை, மற்றவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறதான ஒரு காரியம். அதாவது அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும், அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய ஜெபங்கள் வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய ஜெபம் எப்படியாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய ஜெபம் கூடுதா குறையுதா இல்லாட்டி அப்படியே தானே இருக்குது, அதை கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஏனெண்டா நாங்கள் அந்த ஃபேமிலி ஜெபமோ நாங்கள் தனியாக ஜெபிக்கிற ஜெபமோ அந்த அவ்வளவு நேரம் அந்த அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் வேண்டாலும் அவ்வளோத்தோடு இருந்துட்டேன்டா அது சரியில்லை. நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்கிறோம், நாங்கள் தான் எங்களை மாற்றிக்கொள்கிறோம். பரிசுத்தாவியனர் மாறாதவர், அவர் மாற மாட்டார். நாங்கள் தான் எங்களை அவருக்கு ஏற்ற மாதிரிக்கு நாங்கள் எங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும், எங்களுடைய நடக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் எப்படியாக எல்லாம் நடந்து கொள்கிறோம்னு சொல்லி அப்போ நாங்கள் இப்படியாக நாங்கள் செய்யும்போது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் பிரயாசப்படுகிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். நாங்கள் கடைசியாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். அதில் 1லிருந்து 3 வரை நாங்கள் வாசிக்கிறோம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை.
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு அன்பு குறித்து நாங்கள் இதில் பார்த்துருக்கிறோம். இந்த அன்பு எங்களுக்குள்ள வெளிப்படுறேன்டா நாங்கள் பரிசுத்த ஆவியானவர்கள் உடையவர்களாக இருக்கணும். அது மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் எங்கிட்டேருந்து வெளிப்பட வேண்டும். நாங்கள் அன்பிலேயும் பலத்திலேயும் மற்றது அடுத்த மூன்றாவது காரியம் என்ன? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அப்ப பலத்தை குறித்து பார்த்தோம், அன்பை குறித்து பார்த்தோம், தெளிந்த புத்தி ஆண்டவர் ஆவியானவர் தான் எங்களுக்கு கொடுக்கிறார். சத்தியத்தின் ஆவியானவர் எங்களை சத்தியத்தில் வழி நடத்துவார். இந்த உலகத்தின் படி பார்க்க போனா ஆண்டவருடைய ஆவியானவர் இதுகளெல்லாம் அவங்க புறக்கணிக்கிறாங்க, அதுகளெல்லாம் இது இல்லையான்னு சொல்லி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் ஏதோ ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. எவ்வளவுத்துக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தலுமோ அவ்வளவுத்துக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொடுங்கோ. முக்கியம் குடும்பத்தில் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியம் பிதாவை குறித்து, குமாரனை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்களுக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டிய காரியம். எங்களுக்கு ஒரு அளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது இருக்குது. ஆனால் அதுக்காக அப்படியே நின்றுடாதீங்கோ, பாஞ்சிங்கோ. ஆவியானவர் இன்னுமாய் உங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்க வேண்டும், இன்னுமாய் உங்களை ஆவியானவர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் சொல்லி அதே மாதிரி பிள்ளைகளுக்குள்ளும் அந்த கட்டிப்பாடை கொண்டு வரணும். என்னண்டு நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம், உங்களோட ரூமை க்ளீன் பண்ணுங்கோ, அதை க்ளீன் பண்ணுங்கோ, இதை க்ளீன் பண்ணுங்கோன்னு எல்லாம் கட்டுப்பாடெல்லாம் போட்டு செய்வோம். ஆனால் பைபிளை வாசிங்கோ, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் தானே வாசின்னு சொல்லி அவ்வளோத்துக்கு நீங்கள் கட்டுப்பாடாக நீங்கள் இருக்கணும். உலகத்துக்குரிய காரியத்தை நாங்கள் நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா நல்ல ஒரு ஜாப்புக்கு வரணும்னு சொல்லி எல்லாம் நாங்கள் படிப்பிக்கிறோம். ஆனால் ரட்சிப்பு இல்லாமல் போனால் அந்த படிப்பும் ஒரு சதத்துக்கும் உதவாது. பிள்ளைகளை நாங்கள் கவனமாக பார்க்கணும். நான் எந்த பிள்ளைகளுக்கும் கூட நான் சொல்லி கொண்டு தான் வருகிறேன். அதாவது nobody is perfect. நாங்கள் பரிசுத்தமாக இருந்தோம் என்றால் நாங்கள் ஈனோக்கை போல காணாமல் போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் நித்தியத்துக்கும். அவருக்கு தெரியும் எப்போ நாங்கள் பரிபூர்ண சீசராக பரிபூர்ண புருஷனாக மாறுவோம் சொல்லி. அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களை தன்னோடு கூட எடுத்துக்கொள்வார். வருகுதோ நாங்கள் வருகையை சந்திக்கிறோமோ, இல்லாட்டி அதுக்கு முதல் நாங்கள் இந்த பூமியை விட்டு நாங்கள் பிரிஞ்சு போகிறோமோ தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கண்ணும் கருத்துமாக எங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை குறித்து நாங்கள் தந்த பரிசுத்த ஆவியானவரை இன்னுமாய் ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக நாங்கள் அவரோடு கூட இணைந்து இன்னுமாய் ஐக்கியப்பட்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பயம், தேவனுடைய பயம் அவர்களுக்கும் நாங்கள் கற்பித்து கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படி பேசாத, அப்படி சொல்லாத, இப்படி செய்யாத நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ரெண்டால் ஆண்டவர் கொடுத்தது எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். நாங்கள் அவர்களை ஒழுங்காக வளர்க்கும். அப்போ எல்லாத்துக்கும் அதுக்கு கூட எங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிள்ளைகளை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வழி நடத்த வேணும்னு சொல்லி பிள்ளைகளோட இருந்து கதையுங்கோ. ஒரு பிள்ளைய கூப்பிட்டு இருந்து கதையுங்கோ, ஒரு கொஞ்ச நேரம் கதையுங்கோ. அதாவது பிள்ளைகளை பெற்றுட்டவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க தங்கட வாட்டில் போகிறாங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படி விடக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளையும் கூப்பிட்டு நான் படிக்க இடத்துல எனக்கு படிப்பிச்சாங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு கிழமையில் ஒரு மணித்தியாலும் டைம் எடுத்து தாயும் தகப்பனும் 2 பேரும் மாறி மாறி பிள்ளைகளோட கொஞ்சம் பேசுங்க, மனம் திறந்து பேசுங்க. பிள்ளைகளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்டும் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் அவர்கள் ஓப்பனாக சொல்லக்கூடிய மாதிரி அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு டைம் எடுத்து ஒரு மாதத்தில் ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு கூட்டி கொண்டு போங்கோ, போய் ஐஸ் சாப்பிடுங்கோ, ஐஸ் சாப்பிட்டு கதையுங்கோ, அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை அறிஞ்சு கொள்ளுங்கோ. அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அறியல, அது மாத்திரமில்லை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் போன கிழமை கூட நான் சொன்னேன்,
என்னுடைய பிள்ளைகள் யாராவது வந்து எனக்கு கனவு கண்ட நான் ஏதாவது ஒன்று சொல்லி சொன்னாலே நான் என்னுடைய சிந்தனை முழுக்க ஆவியானவர் எனக்குள்ளே பேசுகிறாரா என்னுடைய பிள்ளை கூட தான் நான் நினைச்சு கொள்றேன். நீங்கள் நினைக்கிறீங்க பிள்ளைகள் கூட ஆவியானவர் பேச மாட்டார். அவர்களுடைய மனம் வந்து இன்னும் அந்த அந்த சின்ன பிள்ளைய போல அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மனதை கூடி அடையவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கனவுகளினோட எத்தனை வசனம் நாங்கள் கேட்டோம். கனவுகளினோட ஆண்டவர் பேசுகிறது. அவன் யோசேப்பு, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புறக்கேக்கலையும் யோசேப்பு அங்கே போ, இங்கே வா, எகிப்துக்கு போ, திரும்பி வா, அவர் செத்துட்டார். இதெல்லாம் மரியாளுக்கு எலிசபெத்துக்கு என்னத்துக்குள்ள பேசினார்? காப்ரியல் தூதன். லூக்கா 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. சகரியாக கொடுக்கப்பட்டது. என்ன செய்கிறார்? அந்த தேவாலயத்துக்குள்ளே போய் அந்த காரியங்களுக்காக அவர் ஆராதனை செய்கிற நேரத்தில் காப்ரியல் தூதன் ஒரு பக்கத்தில் நின்று அவருடனே பயந்துட்டு அவர் சொல்கிறார், உனக்கு ஒரு குமாரன் கொடுப்பான் சொல்லி எல்லாம் சொல்லி சொன்ன பிறகு இவர் கன நேரம் உள்ளுக்கு இருக்கிறாரு. ஜனங்கள் என்ன செய்யணும்? வெளியில் நின்று இவர் என்ன கன நேரம் இருக்கிறாருன்னு இவர் வெளியில் வந்த அப்புறம் இவரால் பேச முடியாமல் போயிட்டது. ஏனென்றால் அவருடைய வாய் பூட்டப்பட்டுட்டது. பேருந்து அவருடைய மகன் புறந்தான் அவருடைய வாய் திறக்கப்பட்டது. இப்போ அவருக்கு என்ன பேரண்டு கேட்கல. இவ்வளவுத்துக்கு நீங்கள் வேதத்தை அறிஞ்சிருக்கணும். என்னென்று ஒரு லூக்கா 1வது அதிகாரத்தை எடுப்ப மாட்டா, அதில் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டு எங்கே வந்து முடியுதுன்ற மாதிரி அவ்வளோத்துக்கு நீங்கள் அறிஞ்சிருக்கணும் வேதத்தை. அப்போ உங்கள்கிட்ட ஒருத்தரும் உங்கள்கிட்ட குறை கதைக்கலாம். ஏனென்றா நீங்கள் வார்த்தையில் நிற்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீங்க. ஆண்டவர் சொன்னபடி இருதயமான கற்பலையில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து அந்தந்த நேரத்தில் ஆவியானவர் அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறவராக இருக்கிறார். யாராவது வந்து எங்களோட பேசுவினோம்டா பைபிள் புல உடனே பைபிள் உண்மைன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறதுக்கான வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அப்போ நாங்கள் கடைசி காலம் என்றாலும் எப்போ காலம் என்றாலும் எந்த காலத்தில் நாங்கள் ஜீவிச்சு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் எங்களை இந்த காலத்திலாம் வச்சிருக்கிறார். இந்த காலத்தில் நான் பிறக்கணும். இப்போ 77 பிறந்து இப்போ மட்டும் நாங்கள் வாழ்ந்து வரணும் பண்ணிட்டா இது ஆண்டவரோட சித்தம். ஏதோ ஒரு சித்தத்தோடு தான் ஆண்டவர் என்ன நான் பிறக்கைக்கு முதலே என்ன செய்திருக்கார்? முன்குறித்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த வசனம் தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த வசனத்தை நீங்கள் உண்மையாகவே உங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். என்னண்டு ஆண்டவர் நான் பிறக்கைக்கு முதலே என்னை அறிஞ்சிருக்கேன். இந்த வசனத்தை குறித்து நீங்கள் தியானிங்க வீட்டை தனியாக. இந்த வசனத்தை குறித்து வேற ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் பைபிள் வாசிங்கோ, உங்களோட பைபிள் வாசிங்கோ, நீங்கள் வாசிக்கிற பகுதியை வாசிங்கோ. ஆனால் இந்த வசனத்தை குறித்து நாங்கள் பிறக்கைக்கு முதலே ஆண்டவர் எங்களை முன்குறித்து இருக்கிறார். உன்னுடைய எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்றார். இப்படியாக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு வசனம் தான், அந்த ஒரு 2-3 சொல்லுகள் தான், அதை எடுத்து நாங்கள் மாடு புல் சாப்பிட்டுட்டு அதில் இருந்து நல்லா எடுத்து அரைச்சி இங்கே சொல்ல போனால் கவுமியை வாய்க்க போட்டுட்டு சப்பி கொண்டு இருக்கும் போல நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் இறைமிக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை திரும்பவுமாக வாசிக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் என்னத்துக்கு தந்திருக்கப்பட்டிருக்கிறார்? 1வது வசனம் 2 தீமோத்தேயு பலமும், எல்லாரும் சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர்களை கொடுக்கப்பட்டிருக்கிறார். சரி, இப்ப பிள்ளையார் சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். அப்போ தெளிந்த புத்தியாண்டா நாங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் கொப்பிகளை என்ன புத்தகங்களை புரட்டி பார்க்க தேவையில்லை. தெளிந்த புத்தி ஆவியானவர்களை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் தான் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்றை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாருமாக எழுந்து நின்று தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபித்து இந்த ஆராதனையை நாங்கள் முடித்துக் கொள்வோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஒருத்தரும் வாயை மூடிக்கொண்டு நிற்கக்கூடாது. எல்லாரும் வாய்களை திறந்து, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். நாங்கள் வாய்களை திறந்து
நாங்கள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். பரிசுத்தரை உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே உம்மை சோதரிக்கிறோம் ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு முத்திரையாக தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை சரியான சத்தியத்திலே வழிநடத்துகிறதுக்காக நன்றி. கர்த்தாவே உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நாங்கள் கொஞ்ச நேரம் துதிப்போம். நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே வாயில திறந்து துதிச்சு கொண்டே இருப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஆண்டவர் ஆவியானவரோடு கூட நாங்கள் இணைந்து கொள்வோம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உம்மை சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த முத்திரையாக கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே, நீர் போகும்போது ஆண்டவரை நீர் சொன்னீரே ராஜா, இதோ நான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று. ஆண்டவரை நீர் எங்களுக்கு அனுப்பின தேற்றரவாளனுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே உம்மை சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே உம்மை சோதரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உம்மை சோதரிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி, உம்முடைய வழி நடத்தலுக்கு நன்றி சுவாமி. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். இதோ மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, கர்த்தாவே உம்முடைய ஆவி என்ற வல்லமை ராஜா ஆண்டவரே எங்கள் மத்தியிலே காணப்படட்டும். ஆண்டவரே ஏசாயா சொன்னது போல எங்களுடைய நாவை தொட்டருளும் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய நாவை தொட்டருளும் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய நாவை தொட்டருளும் ராஜா. கர்த்தாவே உம்மை துதிக்கவும், ஆண்டவரே உம்மை போற்றவும், உம்மை பாடவும் ராஜா. நீர் எங்களை ஆண்டவரே பிரித்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசாயா நாவை தொட்டது போல எங்களுடைய நாவை தொட்டருளும் ராஜா. ஆண்டவரே ஆவியான அபிஷேகம் வல்லமை ஆண்டவரே இந்த சபையிலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே உம்முடைய ஆவியானோட அபிஷேகம் ஆண்டவரே வல்லமை ஆண்டவரே இந்த சபையை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளையார் மீது ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் வல்லமையாய் பொழியுவாராக ராஜா. கர்த்தாவே உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். நல்ல தகப்பனே உம்மை சோதரிக்கிறோம் ராஜா. போதுமானவரே உம்மை சோதரிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன தேவனே உம்மை சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. நீர் தந்த தேற்றரவாளனுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தை கட்டளையிடும், அக்கினி அபிஷேகத்தை கட்டளையிடும் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை சோதரிக்கிறோம் ராஜா. தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடும் முழங்கால்களையும் உறுதிப்படுத்துகிற என் தேவனே உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். ஒரு தரம் வாயில் திறந்து சும்மா நிக்க வேண்டாம், துதியுங்கள். சோத்திரம் ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி, நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. ஆண்டவரே வல்லமையான காரியங்களை நீர் செய்ய போறதுக்காக நன்றி, வல்லமையான காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரே இந்த கண்மலை சபை மீது ஆண்டவரை இறங்கும்படியாக கேட்கிறேன் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த இடத்துக்கு ஆண்டவரே நீர்தாமே ஆண்டவரே புதிய ஆத்துமாக்களை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த இடத்திலே அற்புத அதிசய அடையாளங்கள் நடக்க நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக, இரக்கம் செய்வீராக ராஜா. நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். அந்நிய பாஷையிலே தேவனை சோதரியுங்கள். சோத்திரம் ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டோம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டோம் சுவாமி. ஆண்டவரே இன்னுமாய் ராஜா ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே அண்ணலான ஐக்கினியை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இறக்குவீராக சுவாமி. ஆண்டவரே தானியல்களை